டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பொங்கல் வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தற்பொழுது பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார். தமிழ் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்ட இந்த பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி தலைமையேற்று பொங்கலை தொடங்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுடைய பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை அணிந்து தற்பொழுது இந்த பொங்கல் விழாவில் அவர் பங்கேற்று வருவதை நம்மால் காட்சிகள் காண முடிகிறது. மத்திய இணையமைச்சருடைய இல்லத்தில் நடைபெறும் இந்த விழாவில் பிரதமர் மோடி மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அவர்கள் மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக மூத்த பல்வேறு தலைவர்கள், சினி நடிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் தவிர டெல்லியில் வாழ் தமிழ் மக்கள் மற்றும் ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ராமன் உள்ளிட்டவரும் இந்த விழாவில் பங்கேற்று தற்பொழுது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இதில் பங்கேற்றுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் நிகழ்வு என்பது மத்திய இணையமைச்சர் இல்லத்தில் டெல்லியில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தற்போது 2வது ஆண்டாக பிரதமர் மோடி இந்த விழாவில் பங்கேற்றுள்ளார். தமிழில் பொங்கல் வாழ்த்து கூறிய அவர் இந்த பொங்கலின் பொழுது அனைவருக்கும் நலம் சேர வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் இளைஞர்கள் பாரம்பரியத்தை என்றும் மறக்கக்கூடாது என்றும் பாரம்பரிய முறைப்படி பல்வேறு ஸ்டார்ட் அப்களானது தற்பொழுது உருவாக்கி வருகின்றன. அந்த முறைகளை தற்பொழுது இளைஞர்கள் மேம்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும், நம்முடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது பிரதமர் மோடி அங்கு பொங்கல் விழாவில் பேசிய பொழுது குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று காலையில் தொடங்கி இந்த பொங்கல் விழா என்பது தற்பொழுது டெல்லியில் உள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இவர்கள் மூத்த தலைவர்கள் மட்டுமல்லாமல் IPS IAS அதிகாரிகளும் மத்திய அரசு பணியில் உள்ள அதிகாரிகளும் இந்த விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அதில் பங்கேற்றுள்ளார்கள். தமிழர்களுடைய பாரம்பரிய ஒயிலாட்டம் மட்டுமல்லாமல் பறை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் தற்பொழுது இந்த பொங்கல் விழாவிற்காக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட கலைக்குழுவினர் மட்டுமல்லாமல் டெல்லியில் உள்ள தமிழ் சங்கம் மற்றும் தமிழ் கல்வி குழுவினுடைய மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகளும் தற்பொழுது பங்கேற்று அங்கே நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.